Vivo V40 and V40 Pro வழங்கும் பிக் பாஸ் சீசன் 5 இல்லங்க போன் லான்ச் பண்ணிருக்காங்கல 4 மாசத்துல அடுத்த வெர்ஷன் இல்லையா அத சொல்ல மாட்டீங்க. முடியுமா? வேற எந்த கம்பெனியாவது முடியுமா? முடியாதாங்க. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. சரி சொல்லு, இப்போ இந்த V40 சீரிஸ்ல என்ன புதுசா இருக்கு? புதுசா என்னன்னா கேமரா தான். புதுசா ஜைஸ் ஆப்டிமைசேஷன் வந்திருக்கு. ஓகே, நார்மலா வந்து ப்ரோ வேரியன்ட்ல இருக்கு, இப்போ நார்மல் வேரியன்ட்ல இருக்கு. சோ அதுலயுமே இந்த பொக்கேக்கும் பல வேலைகளை பார்த்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு உள்ள பாப்போம். அது உள்ள பாக்குறதுக்கு முன்னாடி பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு நான் வரிசையா காமிச்சிரலாம்னு நினைக்கிறேன். இது வந்து பாரம்பரியமா நம்ம பண்றது, அதனால வந்து உள்ள என்னென்ன இருக்குன்றத கடகடன்னு பாத்துக்கங்க. உள்ள சார்ஜர் இருக்கு 80 வாட்ஸ்க்கு. இப்போ போன் எப்படி இருக்கு? போன் பார்த்தல எப்படி இருக்கு? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. இந்திரன் சந்திரன் என்னது இதுல எது V40 எது V40 கண்டுபிடி பாப்போம். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இது ரெண்டையும் பாக்குறப்ப எதுன்னு உங்களாலே கண்டுபிடிக்க முடியுதா? மீசை வச்சா வந்து இந்திரன், மீசை எடுத்தா சந்திரன் மாதிரி. டெலிபோட்டோ லென்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரோ. சரி, அது இல்லைன்னா அது 40. அந்த கேமரா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன மேட்டர் வந்து புதுசா இருக்கு? V40 ப்ரோல இருந்து போயிருவோமா? போலாம். ஓகே, இதுல வந்து மெயின் ரெண்டும் பெருசா சேஞ்ச் இருக்க போறது இல்ல. டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இதுல வந்து மெயின் கேமரா வந்து 50 MP. இதுலயும் மெயின் கேமரா 50 MP 50 தான். அல்ட்ரா வைட் 50. இதுலயும் 50 தானே? சரி ரைட். செல்ஃபி கேமரா 50. இதுலயும் 50 தானே? இப்ப பாரு, டெலிபோட்டோ லென்ஸ் வந்து 50 MP. இதுலயும் Tell me சொல்லு. இதுல இல்ல இருக்கிற மாதிரி ஒன்னு கொடுத்திருப்பாங்க, அது கிடையாது. சும்மா டிசைன், மிச்சபடி லுக், டிசைன், கலர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமா தான் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியா பேஸ் பண்ணி ஏதோ கலர்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னது? 3 கலர்ஸ். கேஞ்சஸ் ப்ளூ அதான் நம்மட்ட இருக்குது. ஓகே, அது அப்படியே நம்ம கடல் அலை மாதிரி இருக்கு. ஆமா. லோட்டஸ் பர்பிள், டைட்டானியம் கிரே. வெயிட் நல்லா மேனேஜ் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. என்ன பேட்டரி? அதெல்லாம் அப்புறம் பாப்போம். முதல்ல கேமரா என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். யூனிக் வித்தியாசம். இந்த ஜைஸ்னால என்ன யூஸ்? லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா, ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. எந்த மாதிரி? அந்த போர்ட்ரேட்ல வந்து பொக்கே மோட்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த பயோட்டர், பி ஸ்பீட், சோனார், பிளானர்னு சொல்லி ஒரு 7 மோட் இருக்கும். என்ன போனோட்ட இருந்துச்சு, என்ன புதுசுன்னு கேட்டேன். ஃபெஸ்டிவல் மோட்னு ஒன்னு கொண்டு வந்திருக்கோம்ல. ஃபெஸ்டிவல் மோட்னா ஏதோ ஆஃபர் சேலா? யோ, ஆஃபர் சேல் இல்லங்க, இந்தியாக்காகவே மெயினா கொண்டு வந்திருக்காங்களா. ஏன்னா இந்தியால தானே தீபாவளி, பொங்கல், அப்புறம் இந்த தசரா இதெல்லாம் கொண்டாடுவாங்கல. சோ அப்பலாம் போட்டோ எடுக்கிறப்ப வந்து ஸ்பார்க்கிள்ஸ், ஸ்டார் லைட் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா எலிவேட் பண்ணி காட்டுமா. அதுக்கு 2 லட் வேற இருக்கா. 2 விதமா கலர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபெஸ்டிவல் ஸ்பிரிட்ட வந்து நமக்கு கொடுக்குமா அந்த போட்டோ பாக்குறப்ப. கிச்சானாலே இழுச்சவன். ஓகே, நீங்களும் போட்டோ எடுத்து பாருங்க. எங்களுக்கு எடுத்த போட்டோ வந்து நல்லா தான் வரல இருந்தது. எனக்கு பிடிச்சது வந்து இந்த பி ஸ்பீட் அப்படின்னு சொல்லி புதுசா ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க. சோ அது சூப்பரா இருந்துச்சு. அதுல எடுக்கிறப்ப பின்னாடி பொக்கே எல்லாம் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஓவல் ஷேப்ல வந்து கொஞ்சம் பெட்டரா கொடுத்து அந்த போட்டோவே ஒரு சினிமேட்டிக் வியூல வந்து நல்லா கிடைச்சு பார்க்க அழகா நல்லா இருந்துச்சு. இந்த போர்ட்ரேட்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னமோ போட்டோவே கட் அவுட் பண்ணி தனியா எடுத்து ஒட்ட வச்ச மாதிரிலாம் இருக்கும். சோ அது ஒரு மாதிரி இல்லையா? எங்க எஃப்ஆர் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதானே? ஓகே, அதுல இருக்கு. அதுல இருக்கும். இப்ப எடுத்த சாம்பிள் எல்லாத்தையுமே கம்மியானதுல வச்சு எடுத்திருக்கீங்க. நான் அதை பார்த்துட்டு நான் உளறிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சைஸோட மல்டிஃபோக்கல் போர்ட்ரேட்னு ஒன்னு இருக்கு. மல்டிஃபோக்கல் போர்ட்ரேட்னா இந்த ஆள் பில்ட் அப் பண்ற அளவுக்குலாம் கிடையாது. இந்த mm கணக்குல சொல்லுவாங்கல்ல, 35 mm, 44 mm, 85 mm. 44லாம் கிடையாதுங்க. தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு பாருங்க. இல்லையா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அத வந்து டிஜிட்டலாவோ இல்ல ஆப்டிகலாவோ ஜூம் பண்ணி எடுக்கிறது தான். V40ல வந்து 24, 35, 50. ப்ரோல பாத்தீங்கன்னா 85, 100 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்டா போட்டோ இருக்கு. அது வரையும் அத தான் ஓட்டுவேனே. சொல்லு. 50 மெகாபிக்சல்ல Sony IMX 816 சென்சார். எத்தனை எக்ஸ்ல ஜூம் பண்ணலாம்? 4x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம், 50x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். ஒரு 6-7 பேர் நின்னா கூட தாராளமா கவர் பண்ணும் போலங்க. பயங்கர வைடா இருக்கு. அது குரூப் செல்ஃபி நல்லா இருக்கு. போன டைம்ல வந்து இந்த ஆரா லைட் எல்லாம் பயங்கரமா வந்து பில்ட் அப் பண்ணாங்க. இந்த டைம் குட்டியாக்கிட்டாங்க. ஆனா பிரைட்டா இருக்கும். ப்ரொபஷனல் லைட்டிங் பிரின்சிபலை யூஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. போன ஜெனரேஷனை கம்பேர் பண்றப்ப பெட்டரா வந்து இருக்குமா. நார்மல் போட்டோவும் காமிக்கிறோம். அந்த ஆரா லைட் போட்டு ஒரு 2xல வந்து ஒரு போட்டோ எடுத்துப்போம். ரெண்டுத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா அந்த வித்தியாசம் வந்து இருக்கு. குட், அவங்க சொல்றது வந்து நடக்குது. முக்கியமா அந்த மெயின் கேமரால வந்து நைட் டைமும் லோ லைட்ல போட்டோ எடுக்கிறப்ப இன்னுமே பெட்டரா இருக்கும். ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு போட்டோவுமே தனித்தனியா ஏதோ வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றதுக்காகவே எடுத்த மாதிரியே அப்படின்ற மாதிரி இருக்கு. நார்மலா இப்ப நீங்க எடுத்தீங்கல்ல, என்ன எடுத்த போட்டோ, அந்த போட்டோ கூட நல்லா இருக்கு. ஓவராலா போட்டோஸ்ல எப்படி இருந்துச்சு? எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த விலைக்குள்ள இருக்கிற போன்ஸோட பயங்கர டஃப் கொடுக்கும். அதுக்கேற்ற ஃபீச்சர்ஸ் இருக்கு, குவாலிட்டி இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு. கேமரால வந்து இந்த செக்மெண்ட்ல நீங்க அடிச்சுக்க முடியாது. வேற ஏஐ எரேசர் சொல்லிருங்கயா. ஏஐ எரேசர்னா உங்க போட்டோல இருக்கிற ஏதாவது தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரிமூவ் பண்ணி தூக்கிக்கலாம். அவ்வளவுதான். சரி, வீடியோ என்ன ரெசல்யூஷன்? V40 ப்ரோல வந்து 4K 60 வரைக்கும் எடுத்துக்கலாம். 30 60 ரெண்டுலயுமே எடுத்துக்கலாம். இதுல வந்து 4K 30ல தான் எடுக்க முடியும் V40ல. ஓகே. ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன்ல வந்து 720 1080 4K ல எடுத்துக்கலாம். அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன்ல 1080 30ல தான் எடுக்க முடியும் V40ல. V40 ப்ரோல வந்து 30ல எடுத்துக்கலாம், 60ல எடுத்துக்கலாம். செல்ஃபில இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. செல்ஃபில வந்து 4K 30ல எடுத்துக்கலாமா V40ல. V40 ப்ரோல 4K 30ல எடுத்துக்கலாம், 60ல எடுத்துக்கலாம். வேற என்ன சைஸ் பண்றாங்க? போர்ட்ரேட் வீடியோ. ஆமா, போனோட்டோ இருந்துச்சு இல்ல. இது நார்மலா போர்ட்ரேட் வீடியோ எடுக்கிறதுக்கு, சைஸ்ல எடுக்கிறதுக்கும் ஒரு பிரைட்டரா இன்னும் கொஞ்சம்
சினிமேட்டிக்கா தெரியற மாதிரிலாம் இருந்துச்சு. அது ஓரளவு போன வட்டமே நல்லா இருந்துச்சு. இந்த வட்டம் இன்னும் கொஞ்சம் பெட்டரைஸ் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜைஸ் ஃபோக்கஸ் ட்ரான்சிஷன். அதாவது ஆக்சுவலா ஒரு ஃப்ரேம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆள் ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ உள்ள வருது அப்படின்னா அவங்கள கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி அது வந்து ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வந்து பிளர் ஆகி வந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் வரும், பேக்ரவுண்ட் பிளர் வந்து நல்லா இது வந்து ஒரு சினிமேட்டிக் ஃபீல் கொடுக்கும். இப்படி முடிச்சு பழகுங்க. என்கிட்ட அப்புறம் கிளறுனீங்கன்னா அப்புறம் என் வாயில இருந்து என்னென்னமோ வருது, அப்புறம் என்னைய பிடிச்சி அடிப்பாங்க. ரொம்ப நேரமா கேமரா பத்தியே ஓடிக்கிட்டு இருக்கு. வேற இப்ப கேள்வி அந்த கேள்விய கேட்டவா கேளு. உனக்கும் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணு கேட்டல கேமரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேள்வியா? வெயிட் வந்து நல்லா மேனேஜ் பண்ணிருக்காங்களே, எவ்வளவு வெயிட், என்ன பேட்டரி அப்படின்னு கேட்டேன். இத கேக்குறதுக்கு தான் நீ அதை கேட்க வந்தியாக்கும். 5500 mAh பேட்டரி வந்து ரெண்டுலயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. 5500 5500ன்றது குட். என்ன வெயிட்? V40 ல வந்து 193, V40 Proல வந்து 196. ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ன இருக்கு? 80 வாட்ஸ் ரெண்டுக்குமே. ப்ராசஸர் என்ன இருக்கு? V40 ல வந்து Snapdragon 7 Gen 3 லாஸ்ட் டைம் கொடுத்தாங்க பாத்தியா, அதே இது அப்படியே இருக்கு. அத அவரே சொல்லிட்டாரு. V40 Pro ல MediaTek Dimensity 9200 plus. ஓகே, அது ஓரளவு டாப் அண்ட் தான். அண்ட் இன்னொரு சேஞ்ச் வந்து V40 ல வந்து UFS 2.2 கொடுத்திருக்கான், V40 Pro ல வந்து 3.1 கொடுத்திருக்கான். அப்படி பார்க்காதே வேலு. தென் IP68 இருக்கு, தண்ணிக்குள்ள போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காம்ப்ரஹென்சிவ் குஷனிங் ஸ்ட்ரக்சர்னு ஒன்னு யூஸ் பண்ணிருக்கான். அதாவது டிராப் ரெசிஸ்டன்ஸ் தான். அப்புறம் சொல்லவே இல்ல கூடியா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா பைத்தியக்காரப்ப. அதாவது இன்டர்னலாவும் சரி எக்ஸ்டர்னலாவும் சரி அதோட சேஃப்டியை வந்து இது நல்லா பூஸ்ட் பண்ணுமா. சோ முன்னாடி டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் என்ன இருக்கு? இந்த ஸ்காட் கிளாஸ் அது யூசுவலா வந்து விவோ யூஸ் பண்றதா. டிஸ்ப்ளே என்ன கொடுத்திருக்காங்க? டிஸ்ப்ளே வந்து 6.78 இன்ச்ல வந்து ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பீக் பிரைட்னஸ் மட்டும் 2800 ல இருந்து 4500க்கு மாறி. அது பெரிய வித்தியாசம் அப்படிலாம் கிடையாது. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். பஞ்சுவல் கேமரா கொடுத்திருக்காங்க. லுக் நல்லா இருக்கு. இதுதான் வந்து V40 and V40 Pro. ஆமா. விலை என்ன? இப்போ வந்து நம்ம லான்ச்சுக்கு முன்னாடி நம்ம ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கனால அந்த விலை வந்து இனிமே தெரியும். உண்மையாவே இந்த மாதிரிலாம் சொல்றப்பதான் உங்களோட நிலைமை என்னன்றது எனக்கும் புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வேற வழி இல்ல உனக்கும், அதை விட்டுறேன். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன தோணுது அப்படின்னா, ரெண்டு போனுக்கும் என்னதான் வித்தியாசம் இல்லைனாலும் உள்ள இன்டர்னலா பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணையில ஒரு வித்தியாசம் தெரியுது. அதாவது V40 Proல வந்து கேமரால வந்து போட்டோ எடுக்கல, அந்த கலர் டிஃபரன்ஸ் லைட்டா இருக்கு. அண்ட் அந்த ஃபீச்சர்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு வந்து ஏத்த இறக்கமா கொடுத்து வச்சிருக்காங்க. கேமரால வந்து அல்டிமேட் பண்ணிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் பஞ்சாயத்தா இருந்தாலும் பயங்கரமா டஃப் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ப்ரோல கொஞ்சம் நல்லா இருக்கு. ப்ரோல நல்லா இருந்தது. இருந்தாலும் நீங்க தான் சொல்லணும் இது எப்படி இருக்கு அப்படின்றத, இல்லையா? உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. இப்போ நாங்க வந்து முடிச்சுக்கிறோம். முடிங்க. துப்புச்சுக்கு பிக் பாஸ் நன்றி வணக்கம். வரல ஆண்டவர் மாதிரி ட்ரை பண்ண சொன்னா